இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான வாக்குத்தத்தம் 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 10வது வசனம். உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாதங்களில் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். சத்ருவை கீழ்ப்படுத்தினேன், சத்ருவை முறித்தேன், சத்ருவின் கோட்டைகளை அழித்தேன், சத்ருவின் ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டது. உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். தேவனே, தாவீது கருளின் இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவனே, தாவீது கருளின் இந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தாவீது கருளின கிருபை தாவீதின் சந்ததிகளுக்கு உண்டாவதாக. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தாவீதின் வாக்குத்தத்தங்கள் உரித்தாவதாக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் அருளின இந்த அற்புதமான வாக்குத்தத்தத்தின் டீப்பான மெசேஜ் சண்டே சர்வீஸில் நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கும் சில வார்த்தைகள் ஆண்டவருடைய பிரதான கிருபையினால் இந்த வார்த்தை கர்த்தர் கடந்த வாரங்களிலே நான் ஜெபித்து கொண்டிருக்கிற போது போன சண்டேயில் ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்தார். அடுத்த ஆகஸ்டுக்கான வாக்குத்தத்தம் இது. ஆகஸ்டுக்கான சில நேரங்களில் அந்த முந்தின நாட்களில் உட்காந்து ஜெபிப்பேன். சில நேரங்களில் ஒரு வாரங்களுக்கு முன்னதாகவே தருவார். கடந்த வாரங்களில் நான் அங்கே திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து ஜெபிக்கிறதான வேளையில் அப்போ அந்த வார்த்தை கொடுத்தார். இந்த வார்த்தை அங்குள்ள சபைகளுக்கு மேலோட்டமாய் போதித்து வந்தேன். ஆனால் அப்போது கூட நான் அதை இந்த மாத வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தும்படி கேட்டேன். நேற்றைய தினத்திலும் இன்று ஜெபிக்கிற போது தேவன் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போதும் கர்த்தர் உனக்கு என்ன செய்வாராம்? ஒரு வீட்டை கட்டுவார். வீட்டை கட்டுவது யாரா இருக்க வேண்டும் தெரியுமா? கர்த்தரா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரயாசம் நம்முடையதா இருக்கலாம், உழைப்பு நம்முடையதா இருக்கும். ஆனால் கர்த்தர் கட்டாவிடில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா என்று சங்கீதக்காரன் ஏன் சொன்னார் என்றால் இதனால தான். ஏனென்றால் ஆண்டவர் கட்டுவேன் என்கிற வாக்குத்தத்தம் நமக்கு கிடைச்சாதான் அந்த வீடு கட்டப்படும். அதே போல் ஆலயமாகட்டும், அதே போல் நம்முடைய பிஸ்னஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரிங்க, நம்ம பிரயாசப்படலாம், முயற்சிக்கலாம். ஆனால் அதை அங்கீகரிப்பதும் அதை ஆசீர்வதிப்பது யாருடைய கரத்தில் இருக்கு? அப்பாவுடைய கரத்தில் இருக்கு. அல்லேலூயா. பல நாட்களாக அநேக தேவ பிள்ளைகள் ஒரு வீட்டை கட்டணும், ஒரு பிஸ்னஸை கட்டணும், அல்லது ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடு இருப்பாங்க, ஆசையோடு இருப்பாங்க, வாஞ்சியோடு இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் காரியங்கள் தடைபட்டு கொண்டே போகும், காரியங்கள் தடைபட்டு கொண்டே போகும். சில பேரால் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு ஆசையாக இருக்கிறது. சில நேரங்களில் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு சொந்த வீட்டை கட்டதான் முடியுமா? என்ன, நம்ம குடும்ப தலைவருடைய வருமானம், நம்ம வீட்டினுடைய பொருளாதாரம் நம்மளால் எப்படி கட்ட முடியும்? இருக்கிற விலைவாசி என்ன, இருக்கிற காரியங்கள் என்ன, எப்படி கட்ட முடியும்? நினைச்சே பார்க்க முடியாது. அப்பா, இப்போ இருக்கிற விலைவாசிக்கு நினைச்சே பார்க்க முடியாது. இப்படியெல்லாம் அநேகருடைய புலம்பல்கள் ஏராளம் உண்டு. ஆனால் விதமான சூழ்நிலைகளில் கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்து, கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லுவாரே, ஆனால் அவர் கட்டுவார். தாவீதுக்கு ஆண்டவரே சொல்லுகிறார், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவர் அந்த வீட்டை கட்டுவார் என்று அறிவிக்கிறதற்கு முன்னதாக இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். 10வது வசனத்தில் அந்த முந்தின பகுதியில், உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். அன்பானவர்களே, நாம் ஒரு வீட்டை கட்டுவதற்கு முன்பதாக, நாம் ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக, நாம் ஒரு ஸ்திரமான காரியத்தை அனுபவிப்பதற்கு முன்பதாக ஒரு காரியம் செய்யப்பட வேண்டும். என்ன காரியம்? சத்துருக்கள் சொல்லுங்க, கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். சத்துருக்கள் கீழ்ப்படுத்தப்பட வேண்டும்.
சத்துருக்கள் கீழ்ப்படுத்தப்படாத பட்சத்தில் என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. நெகேமியா அலங்கத்தை கட்டுகிற காலங்களில் அவனை சத்துரு எவ்வளவாய் என்ன செய்தான்? பயத்தையும் அச்சத்தையும் கொண்டு வரும்படி, அவிசுவாசமான வார்த்தைகளை கொண்டு வரும்படி நெகேமியாவுக்கு எதிராக தொபியா, சன்பல்லாத் என்கிற கூட்டம் எழுப்பியதை பார்க்கிறோம். நெகேமியாவை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். நெகேமியாவின் அலங்கத்தை அற்பமாய் எண்ணினார்கள். கட்டட்டும், அவன் கட்டினா என்ன, ஒரு நரியேறி போக முடியுமா? அவன் சுவர்ல நரியேறி போனா கூட சரிஞ்சிடும், அவன் கட்டுற செவர் அப்படின்னு சொல்லி பரியாசம், நிந்தனைகள், அவமானங்கள். அது மட்டும் இல்ல, அவனை கொலை செய்ய திட்டம் தீட்டினார்கள். அது மாத்திரல்ல, ராஜாவுக்கு மொட்டை கடிதம் எழுதினார்கள். ராஜாவின் உதவியை தடுத்தார்கள். இன்றைக்கு நாம ஒரு காரியத்தை செய்யணும்னா நமக்கு எதிராக நிறைய மொட்டை கடிதங்கள்லாம் வரும். ஆமா, ஆண்டவருடைய கிருபையினால நம்முடைய ஊழியத்திலும் கூட சில காரியங்கள், ஐசிடி ப்ரோக்ராம் நான் எடுக்கிற போது, அதே போல் இன்னும் சில ஊழியத்தில் சில காரியங்கள் செய்ய முயற்சிக்கிற போது எனக்கு அறிமுகமான சில தலைவர்கள் ஒருவேளை என்னை குறித்து இந்த தூத்துக்குள்ளே யார்கிட்ட கேட்டாங்கன்னா, நல்லவன் சொல்கிறதுக்கு 2 பேர் இருப்பாங்க, ஆகாதவன் சொல்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு தலைவர் சொன்னார், உங்களை விசாரித்தோம், ஒரு சில பேர் நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க, ஆனால் ஒரு சில பேர் உங்களுக்கு பயங்கரமாக அகெயின்ஸ்டாக பொறாமையாக பேசுகிறத கட்டோன்னாங்க. ஆவிக்குரியவன் கண்டுகொள்ளுவான், இது பொறாமையாக சொல்கிறாங்க. சரி போகட்டும். இவ்விதமாய் நாம் ஒன்றை கட்டுவதற்கு முன்பதாக, ஒன்றை செய்வதற்கு முன்பதாக, ஒன்றை செய்து நாம் தொடங்குவதற்கு முன்பதாக நமக்கு எதிரான வருகிற சத்துருக்களை கர்த்தரே முறியடிக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இந்த மாதங்களில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டுமையானால், வீடு என்பது ஒருவேளை நீங்கள் திட்டமிட்ட பில்டிங் வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு திருமணம் கட்டி எழுப்பப்படுது, அல்லது ஒரு நன்மையான காரியம், அல்லது ஒரு பிஸ்னஸ், ஏதோ ஒன்றை கட்டி எழுப்புறீங்க, சரிங்களா? வீடு மட்டும் அல்ல, நன்மையான ஒரு காரியத்தை கட்டி எழுப்ப போறீங்க. அதற்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒரு யுத்தம். அங்கே வேதத்தில் பார்க்கிறோம், உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். ஒரு அலையிலே சொல்லுமா, கீழ்ப்படுத்தினேன்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சத்துருக்களை கீழ்ப்படுத்தினார். எதனாலே கீழ்ப்படுத்தினாராம்? தாவீதுடைய சத்துருக்களை எதனால கர்த்தர் கீழ்ப்படுத்தினார்? தாவீதுக்கு விரோதமான சத்துருக்களை எதனாலே ஆண்டவர் நிர்மூலமாக்கினார் என்று நாம் பார்ப்போமையானால், தாவீதுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அங்கே நாம் வாசிக்கலாம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 17வது அதிகாரம் 7வது வசனம். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி. போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதே, ஆடுகள் பின்னால் தெரிந்த உன்னை தூக்கி எடுத்தே. முதல்ல நாம ஒன்று நினைக்கணும், நம்ம இந்த சீட்டில் உட்கார்றோம்னா இது என்னால் உண்டானது அல்ல. இந்த இடத்துல நான் போதிக்கிறவனா இருக்கிறேன் என்றால் இது என்னுடைய நீதியினால் உண்டானதல்ல, கிருபையினால் அவர் இங்கே கொண்டு வச்சிருக்கிறார். 10 பேருக்கு போதிக்கும்படி ஆண்டவர் கிருபையினால என்ன இங்கே வச்சிருக்கிறாரு? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் உங்களை இங்கே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிறது சரி, இந்த இடத்துல இருக்கிறது சரி, நம்முடைய கிரயம் அல்ல, நம்முடைய முயற்சி அல்ல, தேவ கிருபை. ஆமென் சொல்லுவோமா? நாம் உலகான சேற்றிலும் பாவத்திலும் கிடக்கிற போது கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆடுகளின் பின்னே நடந்த போது, நீ ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறதான காலகட்டங்களில் நான் உன்னை அதிபதியாயிருக்கும்படி உன்னை தெரிந்து கொண்டேன். எங்கிருந்து தெரிந்து கொண்டாராம்? ஒரு துணை ஜனாதிபதி அதிபதியாய் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு மாநில எம்பியை துணை ஜனாதிபதியாய், துணை அதிபதியாய் தெரிந்து கொள்ளவில்லை. இது அரசியல் ஆர்வமாக இருக்கிற ஒரு சமூக ஆர்வலர் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. ஆட்சி பீடத்திற்கும் சொல்லுங்க, அரியணைக்கும் ஆட்டு மந்தைக்கும் வெகு தூரம்.
ஒரு அல்லேலூயா சொல்லுமா? பழைய ஏற்பாட்டு காலங்களில் இந்த ஆடுகளை மேய்க்கிறவங்க யாருன்னா அது இஸ்ரவேலர்கள் தான். இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் அந்த எபிரேயர்கள் தான் ஆடுகளை மேய்ச்சாங்க. ஆனால் அந்த ஆடுகளை மேய்க்கிறவர்களை சமுதாயம் மதிக்கிறது இல்லையா? அவன யூதன் தான், ஆலயத்தில் இருக்கிற யூதன் தான். ஆனால் ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்களை அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் இந்த மேய்ப்பர்கள் ஜனவரி மாதம் ஆட்டை பற்றிட்டு போனாங்கன்னா அடுத்த ஜனவரி தான் வருவாங்க, இல்லை டிசம்பரில் நவம்பரில் வருவாங்க. 6 மாதங்கள் 8 மாதங்களுக்கு மேலாக கால்நடையாய் பிரயாணம் செய்வார்கள். அவர்கள் ஒரு 10-50 குட்டியை பற்றிட்டு போனாங்கன்னா வரும்போது 100 குட்டியோடு வருவாங்க. 1.5 வருஷம் கழித்து கூட வருவாங்க. அப்படி வருகிறபடியினால் அவர்கள் தேவாலயத்தின் பணிவிடைகளில் பங்கேற்பதில்லை. உதாரணமாக இஸ்ரவேலின் ஆண் மக்கள் கட்டாயம் கூடார பண்டிகைக்கு வரணும், கட்டாயம் என்ன செய்யணும், அவர்கள் பஸ்கா பண்டிகைக்கு வரணும். ஆனால் இந்த ஆடு மேய்க்கிறவர்கள் மட்டும் வர முடியாது. மற்ற எல்லா யூதர்களும் விவசாயம் பார்க்குறவங்க அருகில் உள்ளவங்க வந்துடுவாங்க. இவர்களில் அநேகர் வர முடியாது. ஏனென்றால் அவர்கள் கால்நடையாய் போகிறவங்க, பனிப்பிரதேசங்கள், காடுகளில். அதனால் அவர்கள் அதிகமாய் வர முடியாததுனால இந்த சமுதாயம் அவங்கள மதிக்காது. மேய்ப்பர்கள் என்றால் அவர்களை 2ஆம் தர குடிமக்களாய் கருதினார்கள். அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க, என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆலய காரியங்களை விட்டு அவர்கள் விலகி இருப்பார்கள். ஆலயத்துக்குள்ள அவன் அதிகமாக வரமாட்டான். அதனால் அந்த மேய்ப்பர்களை கண்டாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. யாருக்கு? யூதர்களில் ஒரு பிரிவுக்கு. அவனும் யூதன் தான், இவனும் யூதன் தான். ஆனால் தொழில்களின் அடிப்படையில் அவர்களை ஓரங்கட்டுவார்கள். நிச்சயமாக அவர்கள் நியாயப்பிரமாண சங்கத்துக்கு வரவே முடியாது. நிச்சயமாக அவர்களில் யாரும் ஆட்சி பீடத்துக்கு வரவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே போலதான் நாம் ஒரு காலத்தில் தேவ சமூகத்தில் வர முடியாதவர்களாய், நாம் அருவருக்கத்தக்கவர்களாய், நாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருந்திருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிர்மலமாக்கினேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அப்ப இங்க வாசித்தோம் 17:10 உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினங்கிறாரு. அங்க சொன்ன 8வது வசனத்துல உன் சத்துருக்களை எல்லாம் நிர்மலமாக்கினேன். அன்பானவர்களே, முதல்ல ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கட்டணுமா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணுமா, நன்மை உண்டாகணுமா, உங்கள் சத்துருக்கள் முறியடிக்கப்படும்படி ஜெபியுங்கள். சில நேரங்களில் சில மக்கள் ஒரு வீடு கட்டுறது கூட ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்க மாட்டாங்க. நம்ம ஒரு வீடை கட்டணுமா, ஒரு வீட்டை வாங்கணுமா, ஒரு வீடு நிலம் வாங்கணுமா, ஒரு காரியத்தை சுதந்திரிக்கணுமா, ஒருவேளை சபையை கூட்டி உபவாசம் கேட்டாலும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு அற்புதமாய் கைகளில் எடுத்து தாரும். ஆண்டவரே இதற்கு நான் பாத்திரவான் அல்ல, இதற்கு நான் கொஞ்சம் கூட தகுதியுள்ளவன் அல்ல, ஆனாலும் எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிற போது நம்முடைய குடும்பத்துக்கு எதிரான சத்துருக்களை கர்த்தர் யுத்தத்தில் அதமாக்குவார். நம்முடைய காரியங்களை வாய்க்க விடாதபடி தடை செய்கிற அந்தகார இருள்களை ஆண்டவர் அதமாக்குவார். நம்முடைய சத்துருக்கள் கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். நாம் எந்த ஒரு காரியத்தை சக்சஸ்ஃபுல்லாக செய்யணும்னா சத்துருக்கள் கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். சத்துரு கீழ்ப்படுத்தப்படாமல் நாம் முன்னேறி செல்ல முடியாது. சத்துருக்கள் கீழ்ப்படுத்தப்படாமல் நாம் ஜெயம் எடுக்க முடியாது. சத்துருக்களை நீங்க ஒடுக்காம கீழ்ப்படுத்தாம நீங்க ராஜ்யத்தை கட்ட முடியாது. அங்கே நாம் வாசிக்கலாம் இதே வசனம், இதே அதிகாரங்கள் நம்ம இன்னொரு சம்பவத்தில் அங்கே காணப்படுகிறது. 2 சாமுவேலின் புத்தகம். இதே சம்பவம் தான் அங்கேயும் இருக்கு. அதுல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நாம் பார்த்து ஜெபிக்கலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம், அதில் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில். போதும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை தாவீதுக்கு எப்போது வருகிறது தெரியுமா? உனக்கு ஒரு வீட்டை கட்டித்தருவேன் என்கிற வார்த்தை தாவீதுக்கு எப்போது வருகிறதா? அங்கே நாம் பார்க்கிறோம், ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி
இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டில் வாசமாயிருக்கையில் இந்த பிராபசி வருகிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, தாவீதுக்கு யுத்தம், சத்ரு, போராட்டம் எத்தனை நாட்கள்? ஒரு சில நாள் அல்ல. அவனுடைய யுத்த நாட்களை, அவனுடைய போராட்ட நாட்களை நாம் எண்ணி பார்ப்போமையானால், தாயின் கருவில் உருவான நாள் முதல் கொண்டு, அவன் தாயின் கருவில் உருவான நாள் முதல் கொண்டு புறக்கணிக்கப்படுகிறான். தாயால, தந்தையால புறக்கணிக்கப்படுகிறான், வெறுக்கப்படுகிறான். அதனாலதான் என் தாயின் கருப்பத்திலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, நான் உமது சார்பில் விழுந்தேன் என்கிறான். அது மட்டும் இல்ல, பறந்துட்டான். அண்ணன் தம்பியோட வாழல, அப்பாவின் மடியில செல்லமா வாழல, அடிமைகளின் கூடாரத்தில் வாழ்ந்தான், அடிமைகளைப் போல வாழ்ந்தான். அவன் சொல்லுகிறான் சங்கத்தில், என் தாயின் சகோதரர்கள் எனக்கு வேற்று மனிதர்களானார்கள். அவனுடைய உடன் பிறந்த அண்ணன்மார்கள் தாவீதை வெறுத்தார்கள். தாவீதினுடைய சத்துருக்கள் எப்போது தொடங்கினார்கள்? தாயின் கருவிலிருந்து. தாயின் கருவிலிருந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகள். இந்த அதிகாரத்துல வரும்போதுதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னுடைய எல்லா சத்துருக்களிலிருந்து இளைப்பார பண்ணின பின்பு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதை நாம் விரிவாக தியானிக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போது ஆண்டவர் நமக்கு எப்போது ஒரு வீட்டை கட்டித்தர சித்தமாயிருக்கிறார்? இளைப்பாறுதலின் காலம். சத்துருக்களின் போராட்டங்களில் இருந்து நாம் விடுதலை பெறும்போது ஆண்டவரிடத்தில் கேட்போமா? நாம் எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எனது போராட்டம் முடிவுக்கு வருவதாக. இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்னுடைய போராட்டங்கள் முடிவுக்கு வருவதாக. இந்த ஆகஸ்ட் மாதத்துல எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவீராக. நான் அல்ல ஆண்டவரே, நான் அல்ல, என் சத்துருக்களோடு கர்த்தரை யுத்தம் பண்ணுவீராக. தாவீதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? உன் சத்துருக்களை உனக்கு கீழ்ப்படுத்தினேன், உன் சத்துருக்களை எல்லாம் முறியடித்தேன் என்கிறார். தாவீது யுத்தம் பண்ணினான், உண்மைதான். தாவீது போராடினான், உண்மைதான். ஆனால் ஜெயம் கொடுத்தது ஆண்டவர். நீங்க உபவாசம் இருக்கத்தான் செய்யணும், நீங்க பிரயாசப்படத்தான் செய்யணும், நீங்க ஆவிக்குள்ள ஒரு யுத்த ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஆனா ஜெயம் கொடுப்பது ஆண்டவர், ஜெயம் கொடுப்பது ஆண்டவர். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரை எதை கட்ட முடியவில்லை என்று கருதுகிறீர்களோ ஆண்டவர் இந்த மாதத்தில் கட்டி தருவார். இதுவரை எதை சாதிக்க முடியவில்லை என்று கருதினீர்களோ அதை சாதிப்பதற்கான தேவ பலனை ஆண்டவர் தருவார். இதுவரை எதை சுதந்திரிக்க முடியவில்லை என்று கலங்கினீர்களோ அதை சுதந்திரிப்பதற்கான பலனை ஆண்டவர் தரப்போகிறார். ஆண்டவர் ஒன்றை செய்ய போகிறார். உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை தரப்போகிறாராம். தாவீதுக்கு சொல்லுகிறார், பெரியோர்களுக்கு ஒத்த நாமம், பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை தருவேன் என்றார். ஆம், ஆண்டவராகிய தேவன் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படும்படி இயேசுவை எழுப்பினார். இதுதான் பெரியோர்களுக்கு ஒத்த நாமம். தாவீதின் ராஜ்யம் வருவதாக. ஓசன்னா, தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று சொல்லத்தக்கதாய் தாவீதுக்கு ஒரு பெரிய நாமத்தை கொடுத்தார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அதுபோல எங்களுக்கு ஒரு பெரிய நாமத்தை தாரும். ஆண்டவரே, இந்த தேசத்தில் எங்கள் ஊழியம் ஸ்திரப்பட்டிருப்பதாக, எங்கள் திருச்சபை ஸ்திரப்பட்டிருப்பதாக, எங்கள் பேர் ஸ்திரப்பட்டிருப்பதாக. ஆண்டவரே, எங்கள் குடும்பம் ஸ்திரப்பட்டிருப்பதாக. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவீராக. எங்களுக்கு விரோதமாய் வருகிற சகல சத்துருக்கள் முறியடிக்கப்படுவதாக. உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் முறியடித்தேன் என்று சொன்னீரப்பா.